நமஸ்காரம். ஓம் மகாஷி சர்க்குரு அகத்திய குருவே நமக. இன்றைக்கு அந்தர்யோகம் அகத்தியர் வழிபாடு எனும் நூல்ல இருந்து அந்தர்யோகம்ன்ற தலைப்பு கீழே பார்க்க போறோம். கஜராஜ் சுவாமிகள் கேட்குறாங்க, அந்தர்யோகம் என்றால் என்ன? இதுவரை நான் கேட்டு அறியாத ஒரு சொல் அந்தர்யோகம். இது என்ன என்று தயவு செய்து கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாமுனிவர் அகத்தியர், உனக்கு வந்தது கனவு அல்ல, அது தானாக மேல் லோகத்தில் இருந்து வந்த ஒரு உண்மையான சொல்லாகும். யோகம் என்றால் ஆத்மா, கடவுள் சொரூபத்தில் லயமாகுவது என்று பொருள். அந்தர் என்றால் தன்னுள் என்று. அப்படி என்றால் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் உன்னுடைய பவித்திரமான மனது கடவுளை நோக்கி செல்கின்றது என்று பொருளாகும். அதாவது உன்னை ஒட்டி இருந்த கடுகு அளவு கர்மமும் உன்னை விட்டு வெளியாகி போனது. ஆதலால் பரிசுத்தம் அடைந்த மனது மேல் உலகத்துக்கு அறியாமலேயே உள்நோக்கி இறைவனை பார்த்து சென்று கொண்டிருக்கின்றது என்று பொருளாகும். நீ இப்பொழுது இருக்கும் நிலை ஒரு மேல்நிலையில் இருக்கின்றது. பிறரை பற்றி பேசும்போது ஓரளவு கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பதை தவிர்த்து போனால் முற்றிலும் நன்மை. நீ தியானத்தில் உட்கார்ந்து உன் இருதயத்தை கவனிக்கவும். அதில் இன்னும் யாராவது பிடிக்காதவரோ அல்லது உனக்கு பிடிக்காத விஷயமோ இருக்கின்றதா என்று உண்மையான மனதினில் ஆராய்ந்து பார்க்கவும். என்று பிடிக்காதது என்பது முற்றிலும் இல்லாத நிலைமை ஏற்படுகின்றதோ அன்று அந்தர்யோகமும் முழுமையடைகின்றது. அப்பொழுது நீ புத்தன் இருக்கும் நிலைமையை தானாகவே அடைவாய். குண்டலினி மலர்ந்ததா என்று உன்னுடைய கேள்வி ஆகும். குண்டலினி முற்றிலும் மலர்ந்து இருந்தால் அதில் அடையும் நிலையே வேறு. சாதாரண மனிதனுக்கு இருக்கும் சக்திகளை மீறி பெரிய சக்திகள் வெளிப்படும். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அது பூர்த்தியாக மலரவில்லை. அதாவது மலர்ந்து இருந்தால் உங்கள் மூவருமே இந்த லோகத்தில் சாதாரண வாழ்க்கையில் வாழ முடியாது. ஆதலால் தான் மூவருக்கும் சில சமயம் இப்படிப்பட்ட மலரும் உணர்ச்சிகளை உண்டாக்குகின்றது. இப்படிப்பட்ட குண்டலினி சக்தியை அடையும் தகுதி கண்டிப்பாக வரும் மூவருக்கும். அது இப்பொழுது வராமல் தடுத்திருப்பது உங்கள் தெய்வத்தின் அல்லது குருவின் கிருபையாகும். நீங்கள் மூவரும் சம்சாரத்தில் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடித்த பின் இதில் முடிவான விருப்பினையை அடைய முடிகின்றது. இதுதான் உங்களுக்கு எல்லாம் நன்மை. அந்த மூவர் யாரு அப்படின்னா கஜராஜ சுவாமிகள், விஜயலட்சுமி தாயார், அனுராதா அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த அந்தர் யோகம் என்றால் என்னன்னு தலைப்பு கீழே ஐயன் தெளிவா விளக்கணத்தை நம்ம பார்த்தோம். மேலும் நாளைக்கு ஆன்மீகத்தில் ஆரவாரம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உன்னோட மனதில் தோன்றிருக்கிற இந்த சொல் அது நானே கொடுக்குறேன். அதாவது ஐயா நம்ம ரொம்ப பணிஞ்சு கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்றுறதுக்காக ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்மளை சுத்தப்படுத்துவாங்க. இந்த வழியில போன்னு யார் மூலமாவது காட்டுவாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல் நோக்கி வரணும். கொஞ்சம் நேரம் எப்படியும் தடிக்கு விழுவோம், சரிக்கு விழுவோம், சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்போம். ஆனா அம்மா என்ன செய்வாங்க, எப்பயும் பொறுமை காத்து, இல்ல தம்பி அது நம்மளுக்கு உதவாது, நம்ம உடம்புக்கு கெடுது, நம்ம இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படித்தானே? அது போல ஐயாவும் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு விட மாட்டாங்க. கண்டிப்பா எந்த தாயாவது விடுவாங்களா? தாய்க்கும் மேலானவர் நம் குருநாதர். அப்படித்தானே? தாய் தந்தை எத்தனை உறவு இருக்கட்டுமேங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சொல் அப்படின்னா நம்மளோட குருநாதரை சொல்லலாம். அப்போ அந்த ஐயாவை நம்ம எப்படி விடுவாங்க? விட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டம் வருதுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பொறுத்துக்கிறதுக்கு சொல்றதுக்கு கூட நான் தப்புன்னு நினைக்கிறேன். அது நம்ம கர்மம், நம்ம கழிச்சுதான் ஆகணும். அந்த நேரத்துல ஆழ்ந்த ஐயனை கட்டிமா பிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட மொத தைரியம், மொத வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால நம்ம உங்க மனசை அலைப்பாயாம ஒரு தெய்வ நிலையில வச்சுக்கிட்டீங்கன்னா ஐயா மனசுக்குள்ள பேசுறத உங்களால உணர முடியும். நான் அதுதான் இங்க சொல்ல இப்போ நான் முற்பட்டேன், வேற எங்கேயோ டாபிக் போயிடுச்சு. இங்க சொன்னாங்க பாத்தீங்களா, உனக்கு வந்தது கனவு அல்ல, அது தானாக மேல்லோகத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான சொல்லாகும். இந்த நிலைய கஜராஜ சுவாமிகள் அடைஞ்சிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு பரிசுத்தமான நிலைன்னு பாத்தீங்களா? அப்ப நம்மளும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அடையணும்னு நம்ம முற்படணும், முயற்சி செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.
எப்பயுமே கல்யாணம் பண்ணாத, குழந்தை பெத்துக்காதன்னு ஐயா சொல்லவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா ரிஷிகளும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? மனுஷங்க வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி பல துன்பங்கள் பெறும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்காக அவங்க ஒரு தன்னோட ஞானத்தை வந்து இந்த மக்களுக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான ஆள் மூலமா கண்டிப்பா செய்வாங்க. அதோட ஒரு சாட்சி தான் இந்த புத்தகம்னு நான் நம்புறேன். இன்னும் மேலும் பல இடங்கள்ல பல அற்புதமான விஷயங்கள் ஐயா செய்யறாங்க. ஆனா வெளியே தெரியல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சுத்தம் அடைவாங்க. அவன் அந்த கிளாஸ் போய் அப்படி இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், சிஎஸ்சியில் படிக்கிறான், அவன் கிளாஸ் போகிறான்ப்பா, அதனாலப்பா அவன் வந்து ஐஐடி ஜேஇ கிளியர் பண்ணியிருக்கான், இல்லைனா அவனுக்கு கோடிங் நாலேஜ் நல்லா வந்துருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கில் வளர்த்துக்கிறோம். அப்படிதானே? அது மாதிரி இது ஒரு லைஃபுக்கான ஸ்கில்லுன்னு வளர்த்துக்கோங்க. ஐயா சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நமஸ்காரம்.